நான் முதல்வன் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா அது எதுக்கு அந்த கோர்ஸ், எதுக்கு படிக்கிறோம், அதை வேற கேட்டுடா போய் படிச்சுட்டு வந்தா பக்கத்து காலேஜ் தான் கூப்பிட்டாங்கடா அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணணும்ட்டு. இது வச்சிருக்கணும். ஏய் உன்னை கைது பண்ணிட போறாங்கடா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா திடீர்னு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசிய அந்த திட்டம் வந்து நல்ல விஷயம் தான். ஓகேவா, அது எடுக்கிறது அந்த மாதிரி வந்து பசங்களை கொண்டு வரது நல்ல விஷயம் தான். நிறைய பேர்கிட்ட லேப்டாப் மொபைல் போனே இல்லடா, அவனுக்கு எப்படி அது யூஸ் ஆகும், எங்கடா போய் அவன் கத்துப்பான்? இப்ப நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில அது நடக்கிறது இயல்பு. இதே நீ வந்து வில்லேஜ் சைட்ஸ்ல போனா அது கிடைக்குமா அப்படின்னா அது வசதி இருக்கணும், இன்டர்நெட் வசதி இருக்கணும். அதுல வந்து அந்த நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் தான் கொடுக்குறாங்க, அதுக்கான தேவைப்படுற ஸ்டோரேஜ் இருக்கணும், அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்கு. இந்த பிட் இருந்தா அதாவது 32 பிட் 64 பிட் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கு. அப்படி இருந்தா கம்மியா இருக்கவங்களால அதை பயன்படுத்த முடியாது. ஸோ சிஸ்டமே எப்படியா இருக்கு. அதுக்கு தாங்க காலேஜ்ல லேப்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஸ்கூல்ல எப்படி பிடி பீரியட் வந்து எப்படி ஏமாத்திட்டே இருந்தாங்க, பிடி பீரியட் மேக்ஸ் பீரியட் மாத்திட்டாங்கல்ல, அதே மாதிரி இந்த லேப் பீரியட் எல்லாமே கடன் வாங்கி நம்ம M4 M3